தனுசு ராசி நல்ல ஒரு நேர்மையாக பேசக்கூடிய ஒரு ராசி, அதே நேரத்தில் உண்மையை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ராசி. இந்த தனுசு ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே உங்களோட மைண்டில் என்ன தோணுதோ அதை அப்படியே டக்குன்னு பேசிடுவாங்க. அதே நேரத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன், ஆன்மீக சிந்தனை அதிகம் இவங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவங்க, பெரிய இலக்குகளை நோக்கி செயல்படக்கூடியவங்க. அதே நேரத்தில் இவங்க நிறைய அறிவு வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப சிந்திப்பாங்களாம், ரொம்ப ஆசைப்படுவாங்களாம். அதே நேரத்தில் சுதந்திரத்தை அதிகமாக மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தலைமை பொறுப்பை எப்பவுமே ஏற்க இவங்க தயங்கவே மாட்டாங்க. அதே நேரத்தில் தோல்வியிலையும் சரி நம்பிக்கை இழக்காமல் செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரர் சொல்லலாம். இந்த தனுசு ராசி அன்பர்களோட உண்மையான குணம் என்ன, இவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எந்த கிரகங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இப்போ அமைஞ்சிருக்கு, மேலுமே இவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன, பொதுவான சவால்கள் என்ன, இதை எப்படியெல்லாம் சமாளிக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோமா, தனுசு ராசியின் அதிபதியே பார்த்தீங்களா குரு, அதாவது வியாழன். குரு வலுவாக இவங்களோட இருந்துச்சு அப்படின்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல பேர், தொழிலில் வளர்ச்சி, குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஆன்மீக ஈடுபாடு, இது எல்லாமே இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு குரு பலவீனமாக இருந்தால் முடிவெடுப்பதில் இவங்களுக்கு பயங்கரமாக குழப்பமாக இருக்கும். வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சா கூட அது தாமதமாக கிடைப்பது போன்ற உணர்வு இவங்களுக்கு இருக்கும். செலவுகள் அதிகரிக்கிறது, தேவையில்லாத இதர செலவுகள், அதே நேரத்தில் சில உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் வரும். அதே நேரத்தில் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னா அவசர முடிவுகளால் இவங்களுக்கு பல சிக்கல்கள் வருமா, அதிக நம்பிக்கையால் ஏமாற்றம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குமா. எப்போவுமே படத்தை ஒரு திட்டமிட்டு ஒரு பிளான் பண்ணி நீங்கள் செலவு செய்யணும், அதுதான் ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் கோபத்தில், அதாவது உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அதை பார்த்தீங்களா டக்குன்னு பேசிடுவீங்க. அது பார்த்தீங்களா மற்றவங்களுக்கு அது பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேலை அழுத்தம், குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றும், உடல் நலத்தை அலட்சியம் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. சரி, உங்களுடைய வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனுசு ராசிக்காரர் உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட நம்பிக்கையை உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக நினச்சிக்கோங்க. இன்று செய்யக்கூடிய முயற்சி நாளைய வெற்றிக்கான ஒரு விதை அப்படின்னு நினச்சிக்கோங்க. தோல்வி வந்தால் கூட அது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கோங்க. தோல்வி வரும்போது கண்டிப்பாக தைரியமாக துணிச்சலோடு இருக்கணும். உங்களோட நேர்மை உங்களுக்கு மரியாதையை கண்டிப்பாக கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமைச்சுக்கோங்க. உங்களோட திறமையை எப்பவுமே நம்புங்க. பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கலாம். நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் கற்றுக்கொள்வது உங்களோட வளர்ச்சி அதிகரிக்கும். நான் முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களோட வெற்றியோட ஒரு தொடக்கமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த விருச்சிக ராசி தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப யோசித்து எடுங்க. அதே நேரத்தில் பணத்திற்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டம் போட்டு செலவு செய்யுங்க. தினமுமே ஒரு கொஞ்ச நேரமாச்சும் தியானம், யோகா, உடற்பயிற்சி, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு சரி உங்களுடைய உள்ளத்துக்கும் ரொம்ப நல்லது. பெரியவங்களை எப்போவுமே மதித்து நடக்கக்கூடிய ஒரு ராசி தான். இதே மாதிரி ஆலோசனைகளும் கேளுங்க. உடற்பயிற்சி மற்றும் நல்ல தூக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சுக்கோங்க. புதிய திறன்களை கற்றுக்கொள்ள தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துருங்க. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஒரு இடத்துல பேசணும் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த கருத்தும் சொல்லாதீங்க. தனுசு ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே குருவின் நாணம், அதாவது உங்களோட உழைப்பு, பொறுமை, சரியான ஒரு திட்டமிடல், இது எல்லாமே இணைஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். ஜோதிடம் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கலாம். உங்களோட முயற்சியும் உங்களுடைய முடிவுகளும் உங்களோட எதிர்காலத்தை கண்டிப்பாக உருவாக்கும். மேலுமே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே அடுத்து வரக்கூடிய 12 நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்குது, எந்த கிரகங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறத உணர்த்துது அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மேலுமே இந்த 12 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம்.
அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய முயற்சிகளுக்கு மெதுவாக முன்னேற்றம் கிடைக்கும். சில வேலைகள் தாமதமானாலும் பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல முடிவுகளை கண்டிப்பாக பெற நிறையவே வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் கண்டிப்பாக அமைதியே இருக்கிறது ரொம்ப நல்லது. பண விஷயத்தில் எப்போவுமே திட்டமிடுதல் உங்களுடைய ராசிப்படி ரொம்பவே நல்லது. மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோமா, குரு, அதாவது வியாழன், தனுசு ராசியோட அதிபதியே குரு அப்படிங்கிறதுனால குருவோட ஆதரவு உங்களுக்கு இருக்கக்கூடிய காலங்களில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கும். அதே நேரத்தில் தொழில் மற்றும் கல்வியில் முன்னேற நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பெரியவங்களோட ஆலோசனையால் பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும். சூரியன், அதாவது பொறுப்புகளை நன்றாக செய்யக்கூடிய ஒரு மனநிலையை உங்களுக்கு கொடுப்பார். தலைமை பொறுப்புகளில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சவால்களை தரக்கூடிய கிரக தாக்கங்கள் அப்படின்னு பார்த்தோமா, சனி தாக்கம் இருக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு வேலையில் தாமதம் இருக்கும். பொறுமை சோதிக்கப்படுவது போல ஒரு உணர்வு, அதிக ஒரு பொறுப்புகள் உங்களுடைய கையில் கிடைக்கிறது. செவ்வாய், அவசரமாக பேசுனீங்க அப்படின்னா வாக்குவாதம் ஏற்படலாம். கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. அதே நேரத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுடைய ராசிப்படி வரலாம் அப்படின்னா, பண வரவு உங்களுக்கு தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ தோன்றும். அலுவலகத்திலையுமே கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மன அழுத்தம், தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கோங்க. நண்பர்களோட தவறான புரிதல்கள், இது எல்லாமே உங்களுக்கு பல பிரச்சனைகளாக இருந்திருக்கும். மேலுமே இதற்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, முக்கிய முடிவு ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, அந்த டைமில் அவசரமாக முடிவு எடுக்காதீங்க. அது பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். செலவுகள் செய்யும் போதுமே ஆடம்பரமான செலவுகளை செய்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எப்போவுமே திட்டமிட்டு நீங்கள் செய்கிறது அப்படி ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் இந்த தனுசு ராசிக்காரர் அப்படின்னா பயணம் செய்வது ரொம்பவே இவங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயமா. அதே நேரத்தில் அந்த பயணம் செய்யக்கூடிய இடங்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை நாளில் நல்ல செயல்கள், உதவி, உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியாக இருந்தாலும் சரி, அதை தானமாக செய்யுங்க, ரொம்பவே நல்லது. தினமுமே ஒரு சில நிமிடங்களாவது தியானம், பிரார்த்தனை செய்யுங்க, ரொம்பவே நல்லது. கோபத்தை விட கண்டிப்பாக பொறுமைக்கு முன்னுரிமை கொடுங்க. அது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருந்தால் கூட ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அதாவது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சுமாரான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு. உங்களோட குருவின் நாணம், அதாவது உங்களோட உழைப்பு, பொறுமை, சரியான திட்டமிடல், இது எல்லாமே ஒன்று சேர இணைஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைய முடியும். அதே நேரத்தில் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டி. உங்களோட முயற்சியும் நல்ல ஒரு முடிவுகளும் உங்களோட எதிர்காலத்தை கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தில் உருவாக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அனைவருக்கும் ஒரே மாதிரியாக பொருந்தும் உறுதியான எதிர்கால கணிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் ஒரு சில பேர்த்துக்கு மாறுபட நிறையவே வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி அன்பர்களே, இந்த 12 நாட்கள் உங்களுக்கு பொறுமை, ஒழுக்கம், சரியான திட்டமிடல், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு காலமாக இருக்குது. ஸோ சின்ன சின்ன தடைகள் வந்தால் கூட மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. உங்களோட உழைப்பு மற்றும் நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு திறன் உங்களோட முன்னேற்றத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. மேலுமே இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவு நாளைய வெற்றியோட ஒரு அடித்தளமாக மாறலாம். நம்பிக்கையோடு முன்னேறுங்க. நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்த எப்போவுமே தயாராக இருங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வரைக்குமே கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வாய்ப்பு கிடைக்க வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அது சரியான முறையில் பயன்படுத்தி உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த வாய்ப்பை தக்க வைத்து கொள்வது உங்களுடைய திறமை. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, உங்களோட நம்பிக்கையை உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக நினச்சிக்கோங்க. இன்று செய்யக்கூடிய முயற்சி நாளைய வெற்றிக்கான ஒரு விதை அப்படின்னு நினச்சிக்கோங்க. தோல்வி வந்தால் கூட அது கற்றுக்கொள்ள நமக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களோட நேர்மையை, உங்களுக்கு மரியாதை கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே உங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்பு அப்படிங்கிறத கொண்டு வாங்க. அதே நேரத்தில் உங்களோட திறமையை எப்போவுமே நம்புங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. எப்போவுமே விடாமுயற்சியோடு நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில்
வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலுமே தொடர்ந்து குரு பகவான் வழிபாடு செய்யுங்க. ரொம்பவே உங்களுடைய ராசிப்படி ரொம்பவே நல்லது. மேலுமே உங்களுடைய ராசியில் நீங்கள் தனுசு ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேரும் குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்களா பௌர்ணமி நாளில் அம்மன் வழிபாடு செய்யுங்க. ரொம்பவே நல்லது. பௌர்ணமியில் விரதம் இருந்து நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வழிபாடு செய்கிறது உங்களுடைய பாவத்தை கண்டிப்பாக எவ்வளோ அதாவது முன்னோர் பாவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாவங்கள் கூட தீரும். நீங்கள் கிரிவலம் போயிட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கையில் பல தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அது எல்லாமே மாற ஆரம்பிக்கும். தொடர்ந்து ஒரு 5 அல்லது 6